நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் சட்ட ஆலோசகராக அக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி கயல்விழி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொகுதி வாரியாக சட்ட ஆலோசகர்களை அக்கட்சி நியமனம் செய்து வருகிறது. இதன்படி தென்சென்னை தொகுதி சட்ட ஆலோசகராக சீமானின் மனைவி கயல்விழி காளிமுத்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தென்சென்னையில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அவர் சட்ட ஆலோசனை வழங்குவார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாழ்க டாக்டர் கலைஞர், வளர்க தளபதி புகழ். குமாம்பேட்டி ஜேஎம் கோஷ், எக்ஸ் சேர்மன், விருதுநகர் மாவட்டம். பட்டியல் சமூக விடியல் யூடியூப் சேனல் சார்பாக மாண்புமிகு எடப்பாடியாருக்கு நன்றி நன்றி. மிஷா தியாகத்தை பற்றி எடப்பாடியாருக்கு என்ன தெரியும்? மாண்புமிகு எடப்பாடியார் தியாகியை மதிப்பதும் கட்சியை மூத்த நிர்வாகிகளுக்கு மதிப்பளிப்பதில் கில்லாடிக்கு கில்லாடி. கடந்த கால வரலாறு மாண்புமிகு செங்கோட்டையன் அதிமுகவில் இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கும் பொழுது சிலுவம்பாளையம் கிளைச்செயலாளராக இருந்த மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார், மாண்புமிகு செங்கோட்டையன், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை எப்படி பின்னுக்கு தள்ளிவிட்டு சசிகலா அம்மாள் காலில் விழுந்து பதவி பிச்சை பெற்ற எடப்பாடியார், கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, தீட்டிய மரத்தையே கூர்மப்பது போல் வளர்ந்த இட மார்பில் பாய்வது போல். எடப்பாடியாரே, உங்களை தமிழக வாக்காளர்களோ வாக்களித்து வெற்றி பெற செய்து 4 ஆண்டுகள் தமிழக முதல்வராக செயல்பட்டீர்கள். சசிகலா போட்ட பிச்சையில் சசிகலா அம்மாள் காலில் விழுந்து தமிழக முதல்வராகிவிட்டு சசிகலாவே தெரியாது என முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் பழமொழி கூறுவார்கள். அதுபோல் எடப்பாடி அவர்களை உங்களை முதல்வராக்கிய சசிகலாவே தெரியாது என கபட நாடாடி குறுக்கு வழியில் சம்பாதித்த பணத்தை அதிமுக மாவட்ட செயலாளர்கள், அதிமுக நிர்வாகிகளுக்கு பணத்தை கொடுத்து ஏமாற்று செய்து அதிமுகவை கைப்பற்றிய நீங்கள் தொடர்ந்து தமிழக வாக்காளர்கள் உங்களை தூக்கி எறிந்து தோல்வி மேல் தோல்வியை கொடுத்தும் எடப்பாடியார் மனச்சாட்சி இல்லாமல் மிஷா தியாகத்தையும் கட்சி மூத்த நிர்வாகிகளுக்கு முக்கியத்தை அளிப்பதை பற்றியும் பேசுவதற்கு எடப்பாடியாருக்கு எந்த தகுதியும் முகாந்திரமும் கிடையாது. தமிழக அரசியலில் கட்சி வாரிசு பற்றி பேச யாருக்கும் அருகதையும் தகுதியும் கிடையாது. மருத்துவர் டாக்டர் ராமதாஸ், அவருக்கு பின்னால் அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், மறுமலர்ச்சி திமுக வைகோ, அவருக்கு பின்னால் அவருடைய மகன் துரை வையாபுரி. இதில் குடியார சீமான் கூட விதிவிலக்கு கிடையாது. சீமான் இருக்கும்போது அவருடைய மனைவியிடம் நாம் தமிழர் கட்சியை ஒப்படைத்து விட்டனர். இப்படி கடந்த கால வரலாறு இருக்கும் பொழுது மாண்புமிகு கலைஞருடைய பேரன்
என்பதை தவிர மாண்புமிகு உதயநிதிக்கு துணை முதல்வராக வருவதற்கு என்ன தகுதி என கேட்கும் சீமான், உன்னை போல் ஈழத் தமிழர்களை கூறியும் ஏதோ தமிழகத்தில் சாதியை கூறி ஐயா தேவரை பாட்டன் என்றும் தியாகி இமானுவேசரை முப்பாட்டன் என்றும் உனக்கு எல்லாரும் அண்ணன் தம்பி என பணத்தை பெற்று வெளிநாட்டில் வாழும் தமிழர்களை ஏமாற்றி எவ்வளவு காலம்தான் சீமான் நீ ஏமாற்றம் செய்ய முடியும்? எடப்பாடி அவர்களை உங்களை போன்று சசிகலா காலில் விழுந்து முதல்வர் பதவி பிச்சை பெறவில்லை. மாண்பு உதயநிதி அவர்கள் திமுகவில் பல ஆண்டுகள் மாநில இளைஞரணி செயலராக பணியாற்றி பின்பு சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் வெற்றி பெற செய்து போட்டியிட்டு வெற்றி பெற செய்து பல ஆண்டு மக்கள் பணியாற்றி பின்பு அமைச்சரவை கூடி முறையாக மாண்புமிகு உதயநிதி அவர்களை அமைச்சராக பதவியேற்று தற்போது முறையாக அமைச்சரவை கூடி முடிவெடுத்து எடப்பாடியாரை உங்களை போல் சசிகலாமா காலில் விழுந்து குறுக்கு வழியில் பதவி வராமல் அமைச்சரவை கூடித்தான் முடிவெடுத்து மாண்பு உதயநிதி அவர்களுக்கு பதவி வழங்கியுள்ளனர். திமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட்டு பேச அவமானமா இல்லையா? அவமானப்பட வேண்டாமா? எடப்பாடியார் 2026 தேர்தலில் திமுகவுக்கு வாரிசு அடிப்படைக்கு பாடம் கற்பிப்பார்கள் என கூறும் எடப்பாடியாரே 2026 அதிமுகவில் நிற்பதற்கு வேட்பாளர்கள் கூட இல்லாமல் தேடி அலையும் நிலை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அதிமுகவுக்கு ஏற்படும். 2026 தேர்தலிலே எடப்பாடியார் காணாமல் போய்விடுவார். அதுவே கடைசி தேர்தலாக இருக்கும். மாண்புமிகு உதயநிதி, மாண்புமிகு தளபதி நிறைகுடம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார், குடியார சீமான் போன்று குறைவிடம் கிடையாது. நீங்கள் என்ன பேசிக்கொண்டு இருந்தாலும் 2026 திமுக 200 சட்டமன்ற தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று தமிழகத்தில் எதிர்கட்சியே இல்லாத நிலை ஏற்படுத்தி திமுக சரித்திர சாதனை படைக்கும். பகல் குடியார சீமான் குடித்து பைத்தியம் முற்றிவிட்டு என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். 2029 தேர்தலுடன் சீமான் இருக்க இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார். 4ஆம் தலைமுறை மாண்பு முதல்நிதி தொடர்ந்து தமிழக முதல்வராக தொடர்வார். வணக்கம், நன்றி.